காவல்துறை உனக்கு எவ்வளவு நெஞ்சுரும்? ஆந்திராவினுடைய காவல்துறை தமிழ்நாட்டு எல்லைக்குள் வந்து இங்க இருக்கக்கூடிய தொல்குடி மக்கள் மீது கை வைக்கிறான் என்றால் எல்லாம் இந்த சட்டமன்றத்தில் சர்க்கஸ் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஆட்சி உங்க கையில் தானே இருக்கு. எதுக்கு இத்தனை செக் போஸ்ட் வச்சிருக்கீங்க? ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு ஒருத்தரை கைது செய்ய போக முடியும் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கு சொல்லாமல் போக முடியாது. எங்களை விட சட்டம் உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை அதுவும் யூனிஃபார்ம்ல சீருடையில வரல, அன்யூனிஃபார்ம்ல மத்தியில வந்திருக்காங்க. அங்க இருந்து வரும்போது இந்த செக் போஸ்ட்லாம் எதுக்கு நொட்டத்துக்கு எதுக்கு இருக்கு? சாராயம் கொண்டு வந்தா பிடிக்க மாட்டீங்க, சரக்கு கொண்டு வந்தா பிடிக்க மாட்டீங்க, லாரிகளை கடத்தினா பிடிக்க மாட்டீங்க, அங்க இருந்து வந்து ஏதாவது ஆளை தூக்கிட்டு போனாலும் பிடிக்க மாட்டீங்களா? எதுக்கு இருக்கிறீங்க? பிறகு சரி பெண்களை கேள்வி கூட்டு போனீங்க. எந்த விசாரணை கைதியை முகத்துல முகமூடி மூட்டி அழைச்சிட்டு போனீங்க? 8 மணி நேரம் விசாரணைக்கே தாக்கி பிடிக்கல ஐயா உங்க அமைச்சரு. 8 மணி நேரம் விசாரணைக்கு 6 நாள் பெண்களை நீங்கள் எப்படி விசாரணை செஞ்சிருக்கீங்க? நான் கேட்பதற்கு நாதியற்று போயிட்டோம்னு நினைக்கிறீங்களா? கேட்பதற்கு நாதியத்து போயிட்டோமா? நாங்க 6 நாட்கள் ஒரு பெண் பிள்ளை புடவையை உருவி உன் கணவர் உனக்கு வேண்டும் என்றால் என்னோடு நீ உடலுறவுக்கு உடன்படுன்ற அது செமன் டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்களா? எவ்வளவு புத்திசாலி காவல்துறை பாருங்க, எவ்வளவு புத்திசாலி காவல்துறை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை காவல்துறையும் போராட்டம் பண்ணிருக்கணும். என் குடிகளை கூட்டிட்டு போய் ஆந்திர காவல்துறை வச்சு எப்படா இப்படி பண்ணான்னு. உண்மையிலேயே உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருந்திருந்ததுன்னா நீங்க தான் முற்பட்டு இருக்கணும். உன் கணவர் உன்னோட அனுப்புனா காண்டம் பயன்படுத்திருக்கான். செமன் டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுல காட்ட உங்க விஞ்ஞானத்தை நொட்டத்தை காட்டுறீங்களா உங்க அறிவு திறமைய? ஆந்திராவில் இருக்கக்கூடிய காவல்துறை இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பா 7 வயசு குழந்தைய வீட்டு போய் வச்சு தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க. நம்ம பேசுனாங்கல்ல, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? அந்த அம்மா பேசுது இல்ல, அந்த பொண்ணு பேசுது இல்ல, என்ன பேசணும்னே தெரியலங்க. என்ன பேசணும்னே தெரியாம சொன்னதே திருப்பி சொல்றாங்க. என்ன காரணம்? அவ்வளவு பாதிப்பு. தன் பாதிக்கப்பட்டதை கூட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களை இந்த பாடுபடுத்துறீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். இதுவரை இந்த தமிழக மண்ணிலும் சரி உலக வரலாற்றிலும் சரி எந்த நகரங்கள் எந்த நாடு அழிவுற்றதோ அத்தனைக்கு காரணம் பெண்கள் மீது கை வைத்ததால். அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையை கெடுத்ததற்காக வடமதுரை பத்தியது, அவள் பிளப்பை கெடுத்ததற்காக தென்மதுரை பத்தியது. அவள் வாழி வந்த பிள்ளைகள். நாங்கள் சும்மா சீண்டிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். யாருக்காக போராட்டம் நடத்துறீங்க சென்னையில? யாருக்காக? மணிப்பூர்ல நடந்த பெண்களுக்கு நடந்த கொடூரத்துக்காக நீங்க இங்க போராடுறீங்களா? ஈழத்துல நடந்ததே என் தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்களே, ஆயிரக்கணக்கான பெண்களை நிர்வாணப்படுத்தினானே, அடிச்சானே, மார்பகங்களை பிடிச்சு நசுக்கி இது குத்தா என்று கேட்டானே, அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்கள் ஆட்சியாளர்களாக தானே இருந்தீங்க. ஏன் அக்கா கனிமொழி அப்ப கோமால இருந்தீங்களா? ஏன் போராடல? ஏன் பேசல? பொள்ளாச்சியில ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய போது ஏங்க வரல? ஏன் வரல?